இறையேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தமது சீடர்களோடு இருக்கும்போது மனம் கலங்குகிறார். அவருடன் இருந்தவர்களில் ஒருவன் அவரை துரோகம் செய்ய போகிறான் என்றும் பேதுரு தம்மை மறுக்கப் போகிறான் என்றும் அவர் சொல்கிறார். இது மிகவும் வேதனையான தருணம். நம்மை அதிகமாக நேசிப்பவர்கள் நம்மை விட்டு விலகினால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதுபோல இயேசுவும் மனிதராய் இந்த வேதனையை அனுபவிக்கிறார். பேதுரு மிகுந்த உற்சாகத்தோடு உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு அவருடைய பலவீனத்தை அறிவார். சேவல் கூவுவதற்கு முன் நீ என்னை 3 முறை மறுப்பாய் என்று கூறுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையையும் பிரதிபலிக்கிறது. நாமும் சில நேரங்களில் கடவுளிடம் பெரிய தீர்மானங்கள் எடுக்கிறோம். நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், நான் எப்போதும் ஜெபிப்பேன் என்று சொல்கிறோம். ஆனால் சோதனை வந்தால் நாமே பலவீனம் அடைகிறோம். இந்த நற்செய்தி நமக்கு குற்ற உணர்வை தருவதற்காக அல்ல, நம்பிக்கையை தருவதற்காக. இயேசு பேதுருவின் மறுப்பை முன்கூட்டியே அறிந்திருந்தும் அவனை அன்பு செய்தார். அதுபோல் நம்முடைய பலவீனங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்றாலும் அவர் நம்மை நிராகரிப்பதில்லை. அவர் நம்மை மீண்டும் எழுந்து வர அழைக்கிறார். இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, நான் என் வாழ்க்கையில் எப்போதும் இயேசுவை மறுக்கிறேன்? பயம் வந்தால் உண்மையை சொல்லாமல் மௌனமாக இருக்கிறேனா? சிறிய சுயநலத்திற்காக கடவுளின் பாதையை விட்டுவிடுகிறேனா? இந்த நோன்பு காலம் நமக்கு ஒரு அழைப்பு. நம்முடைய பலத்தில் அல்ல, கடவுளின் கருணையில் நம்பிக்கை வைக்க. நாம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வர வேண்டும். பேதுரு மறுத்தான், ஆனால் பின்னர் மனந்திருந்தி திரும்பி வந்தான். அதனால்தான் அவர் உறுதியான திருத்துதராக ஆனார். இன்றைய தியானம் நமக்கு சொல்லுவது, பலவீனம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். மறுத்தாலும் திரும்பி வாருங்கள். இயேசுவின் அன்பு நம்மை ஒருபோதும் கைவிடாது. ஆண்டவரே, என் பலவீனங்களில் என்னை தாங்கும். உங்களை மறுக்கும் தருணங்களில் என்னை விழிப்புணரச் செய்யும். உங்கள் கருணையில் நம்பிக்கை வைத்து உண்மையாய் வாழ அருள் தாரும். ஆமேன்.